பார்ப்போம். இதில் போலீஸ் நியூ இயர் கொண்டாட்டம் யாழ்ப்பாணத்தில் பார்ப்போம்னு சொல்லி வந்தால் யாழ்ப்பாணத்தின் முழு ஜனமும் இங்கே நிற்கும்னு சொல்லலாம் போடாக்கு பாருங்க. இந்த நேரத்துலையும் இப்போ 11:45 என்ன ஒரு 15 நிமிஷத்தில் இந்த புதிய ஆண்டு பிறக்க போகுது. அதை கொண்டாடுறதுக்கு பாருங்க இந்த கால்சிலையில் நிறைய ஜனங்கள் நிற்கிது. வாங்க அப்படி முக்கியமாக நாங்கள் போகிற இடம் இங்கே மணிக்கூடு போகிறோம். மணிக்கூடு போகிறதுலாம் இன்றைக்கு பெரிய ஒரு சம்பவம் ஒன்று இருக்குது. படியெல்லாம் டெக்கரேட் பண்ணி இரவு வெடியெல்லாம் கொளுத்துறதுக்கு தயாராகி கொண்டிருக்கணும். வாங்க காட்டுறோம் எவ்வளோ சனம் இந்த இடத்துல குமிஞ்சிருக்கணும்னு சொல்லி இப்படி வாங்க பார்த்து கொண்டு போவோம். பாருங்க ஆக்கள் எல்லாம் குடும்பம் எல்லாம் வரவழைக்கணும். அதோட பொடியெல்லாம் எல்லாம் பைக்கில் முறையை கொண்டு போகிறாங்க. இங்கே என்று பார்க்கலே மணிக்கூடு கோபுரம் ஒரு வித்தியாசமான அளவோட இந்த முறை செஞ்சிருக்கணும்னு சொல்லலாம். லைட்டு எல்லாம் சும்மா அப்படி மின்னிக்கொண்டு இருக்குது. காகில்ஸிலேருந்து இங்கே மட்டும் சைட்டில் வாகனங்கள்லாம் ஃபுல்லாக நிற்கிது. வாகனங்கள்லாம் கொண்டு பார்க் பண்ணி வச்சுக்கணும். ஆனால் இதுகளுக்குள்ள பார்க்கிங் வசதிகள் ஒன்றும் இல்லை. எல்லாருமே ரோட்டுகள்லாம் பார்க் பண்ணி நிற்கணும். பேரும் அது சனங்களோட அடிபட்டு அப்படியே போகிறதுக்கு முன்னுக்கு வந்துட்டோம். இல்லை ஆக்கள் வாக்குகளோட பேருங்கள் ஐக்கிய வனங்களோட எல்லாம் போயினோம். நான் இந்த இடத்துல வச்சு குளத்தை போயிடுமா இல்லை வீட்டுக்கு வாங்கிட்டு போயிடுமோ தெரியல. எல்லாம் வெடியெல்லாம் கையெல்லாம் தான் ஆக்கள் தெரிகிறாங்க. நிறைய வாகனங்களும் பக்கத்தில் நிற்கிது. இதில் நல்ல இன்றைக்கு 12 மணிக்கு நல்ல வெடி கொளுத்துவாங்க நினைக்கிறேன். ஆனால் பாதுகாப்பான முறையில் அதுகளை செஞ்சால் நல்லா பாருங்க. இப்போ எவ்வளோ சனங்கள் நிற்கிற வேண்டிய இந்த இடத்துல இதுக்கங்கால போகல ஆகக்கூடாது. இதுக்கங்கால கஷ்டம். ஏன்னாண்டா எல்லாம் சனமெல்லாம் குமிஞ்சிட்டு தூரத்தில் நான் பார்க்கணும் போடாக்கு. பாருங்க ஆக்களை எவ்வளோ இருக்கணும்னு சொல்லி வாங்க அப்படி வருமா இப்போ போவோம். நேரம் சரியாக 11:55 ஆகுது. என்ன ஒரு 5 நிமிஷத்தில் இந்த இடம் எப்படி இருக்குமென்னு சொல்லி பாருங்க. வெடியல் கொளுத்தி அப்போ அழகாக இருக்கும். அப்படியே வெயிட் பண்ணி பார்ப்போம். இதில் போலீஸ் பாதுகாப்பு எல்லாம் போட்டிருக்கேன். ஆக்கள் கூடத்தான். இதில் இன்றைய தினம் இந்த இடங்களில் ஐஸ்கிரீம் கடைகள்லாம் போட்டாங்க. லைட்டெல்லாம் நிப்பாட்டினோம். லைட் நிப்பாட்டினோன்னா சும்மா கத்தி குளர்றாங்க கொடியில். இப்போ வெடி கொளுத்துறதுக்கு தயாராக போயிடும். அதுக்காக தான் லைட்டுகள் எல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். நாலு பக்க ரோட்லேயும் ஒரே சனமாக தான் கிடையாது. இந்த அங்கே பொடியெல்லாம் பாட்டுகளும் போட்டு விளையாடி கொண்டிருக்கேன். லைட் நிப்பாட்டினாலும் ஒன்றுமே தெரியல. வடிகளெல்லாம் தயார் நிலையில் இருக்குது. இப்படியே சுற்றி எல்லா இடம் வடிகள்லாம் வச்சுக்கணும். ஒன்றுமே தெரியல. லைட் நிப்பாட்டினால கோபுரத்துக்கு முன்னுக்கு ஒன்றும் தெரியலை. மணிக்கூட்டு கோபுரத்துக்கு முன்னுக்கு உங்களுக்கு தூராண்டு காட்டினா தான் வடிவாக இந்த வடிகள் குளத்துற வடிவாக தெரியும். இப்போ அதால் கொஞ்சம் தூரத்துக்கு போகிறோம். கொஞ்சம் தூரம் வேண்டு பார்ப்போம். முழு பேரும் போனும் கைமா தான் நிற்கிறாங்க. எல்லாம் வடி கொளுத்துறத வீடியோ எடுக்கிறது. இப்போ திருப்பி லைட்டாக போட்டிருக்கணும். ஓடி ஓகே தொடங்கி. ஹாப்பி நியூ இயர்.
வெடி கொளுத்து விடாமெல்லாம் அப்படி புகை மண்டலம் வந்துட்டுது. என்னடா அங்கே பக்கத்துல எல்லாம் போ கொட்டுவாக்கம் கொளுத்தஞ்சால பொடியல் எல்லாம் ஆட்டம் பாட்டங்கள் துவங்கிட்டாங்க. சில வெடியல் மிஸ் ஆகி ஆக்களுக்கு எல்லாம் வந்து பறக்குது. என்ன ஆக்களுக்கு எல்லாம் பேரும் கொஞ்சம் பயங்கரம் தானே. விடாம கொளுத்து கொண்டிருக்கிறாங்க. என்ன முடிகிற மாதிரி தெரியல படி. இப்போ ஒரு மாதிரி வடியெல்லாம் கொளுத்தி ஆக்களை மகிழ்ச்சாச்சு. எல்லாம் நல்ல மகிழ்ச்சியாக இருக்கிற பாருங்க. இப்போ ஆட்டங்கள் பாட்டங்கள் எல்லாமே தொடங்கிட்டோம். என்ன ஒரு பிரச்சனையும் இல்லாமல் குழப்பங்களும் இல்லாமல் வீடுகளுக்கு போய் சேர்ந்தால் நல்லா. பெரிய வடியெல்லாம் கொளுத்து முடிச்சு சில பேர் தாங்கள் கொண்டு வந்த வடியில் இருந்ததுகளை வச்சு கொடுக்குறாங்க. ஓகே உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய புது வருட நல்வாழ்த்துக்கள். இன்றைய இந்த நாளில் யாழ்ப்பாணத்தில் இந்த 12 மணிக்கு எப்படி இந்த புது வருடத்தை ஒரு மிக மகிழ்ச்சியாக கொண்டாடி இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. இந்த காணொளி வந்து பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு காணொளியோட சந்திக்கலாம்.